தமிழக அரசு அதிரடியாக ஒரு முக்கியமான அறிவிப்பு பார்த்தீங்கன்னா இப்போ வெளியிட்டு இருக்காங்க. இந்த அறிவிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேஷன் கடைக்கு சென்று உடனே இந்த ஒரு விஷயத்த நீங்க தவறாமல் பண்ணணும் அப்படின்னு ஒரு தகவலானது இப்போ வெளிவந்திருக்கு. இந்த தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூலை 5ஆம் தேதி தான் இதற்கு கடைசி தேதி அப்படின்னு முக்கியமான ஒரு அறிவிப்பு வெளியிட்டு இருக்காங்க. ஸோ இதை பற்றி கண்டிப்பா அனைவரும் தெரிந்து கொண்டு ஜூலை 5ஆம் தேதிக்குள் இந்த ஒரு விஷயத்தை தவறாமல் செய்திடுங்க. இல்லைனா ரேஷன் கடையில சென்று நீங்க வாங்கக்கூடிய பொருட்கள் உங்களுக்கு கிடைக்காமல் போகக்கூடிய வாய்ப்பு இதனால உங்களுக்கு ஏற்படும். ஸோ தவறாமல் அனைவரும் இந்த ஒரு விஷயத்தை செய்திடுங்க. என்ன செய்யணும் அப்படிங்கறது இப்ப விரிவாக பார்க்கலாம். உணவு பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் செயல்பட்டு வரும் பிரதான் மந்திரி கரீப் கல்யாண் அன்ன யோஜனா திட்டத்தில் அடுத்த கட்ட தொழில்நுட்ப புரட்சியாக மத்திய அரசு பார்த்தீங்கன்னா புதிய நடைமுறையை அறிமுகப்படுத்தியிருக்கு அப்படின்ற ஒரு தகவல் இப்ப வெளியாகி இருக்குங்க. உணவு பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் செயல்படுத்த வரக்கூடிய இந்த திட்டத்தின் கீழ் பார்த்தீங்கன்னா நிறைய பயனாளிகளுக்கு வழங்கப்படக்கூடிய உணவு தானிய மானியம் தற்போது நேரடி பணி மாற்றம் காரணமாக பார்த்தீங்கன்னா பல்வேறு விதமான மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தற்போது நேரடி பண பரிமாற்ற முறையில வங்கி கணக்கில் செலுத்தப்பட்டு வருகிறது. இதன்படி பார்த்தீங்கன்னா ரேஷன் கார்டுதாரர்கள் தங்களுடைய மானிய தொகையை தொடர்ந்து பெற வரும் ஜூலை 5ஆம் தேதிக்குள் ஒரு முக்கிய பணியை முடிக்க வேண்டும் என்று குடிமைப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை கட்டாய உத்தரவு இப்ப பிறப்பிக்கப்பட்டுள்ளதுங்க. தற்போது இந்த திட்டத்தின் கீழ் பார்த்தீங்கன்னா பயனாளிகளுக்கு வழங்கப்படும் உணவு தானிய மானிய தொகையானது நேரடியாக அவர்களுடைய வங்கி கணக்குகளில் நேரடி பண பரிமாற்ற முறையில செலுத்தப்பட்டு வருகிறது. இந்த நிலையில வரும் ஆகஸ்ட் மாதம் முதல் இந்த நடைமுறை முழுமையாக மாற்றப்பட்டு மத்திய வங்கி டிஜிட்டல் நாணயம் என்ற புதிய முறையின் மூலம் மானிய தொகை வழங்கப்பட உள்ளதாகவே ஒரு புதிய தகவலானது வெளிவந்திருக்கு. புதிய விதிமுறைகளின்படி பயனாளிகளின் ஆதார் எண்ணுடன் இணைக்கப்பட்டுள்ள மொபைல் எண்ணின் அடிப்படையில் ஒரு புதிய டிஜிட்டல் வாலெட் அதாவது உருவாக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மத்திய அரசின் மானிய தொகை நேரடியாக இந்த வாலெட்டில் டிஜிட்டல் நாணயமாக வரவு வைக்கப்படும் அப்படின்ற ஒரு தகவலும் இப்ப வெளிவந்திருக்கு. பயனாளிகளுக்கு தங்களது வாலெட்டில் இருக்கக்கூடிய இந்த தொகையை கொண்டு அரசு அங்கீகரித்துள்ள நியாய விலை கடைகளுக்கு சென்று தங்களுக்கு தேவையான உணவு தானியங்களை பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்ற ஒரு தகவலானது இப்ப வெளிவந்திருக்கு. ஸோ ஜூலை 5ஆம் தேதிக்குள் இதனுடைய சரிபார்ப்பு கட்டாயம் செய்யப்படுவாங்க. இந்த புதிய டிஜிட்டல் முறைக்கு மாறுவதால் ரேஷன் கார்டுதாரர்கள் அனைவரும் தங்களுடைய ஆதார் எண்ணுடன் இணைக்கப்பட்டுள்ள செல்போன் எண் சரியாக உள்ளதா என்பதை வரும் ஜூலை 5ஆம் தேதிக்குள் கட்டாயம் சரிபார்க்க வேண்டும் என அரசு உத்தரவிட்டு இருக்காங்க. ஸோ இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா அரசு அறிவித்துள்ள ஒரு முக்கியமான விஷயமாகவே பார்க்கப்படுகிறது. மொபைல் எண் திருத்தம் செய்வது எப்படி என்ற சந்தேகம் நிறைய பேருக்கு வருங்க. அதாவது இந்த விஷயத்த நீங்க ரேஷன் கடைக்கு சென்று திருத்தம் செய்ய வேண்டும். உங்களுடைய செல்போன் எண்ணில் ஏதேனும் மாற்றம் அல்லது திருத்தம் செய்ய வேண்டி இருந்தால் உடனடியாக உங்களுடைய பகுதிக்கு உட்பட்ட நியாய விலை கடை பொறுப்பாளர்களிடம் தெரிவித்து நீங்க புதிய எண்ணை புதுப்பித்துக் கொள்ளலாங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் நீங்கள் ரேஷன் கடைக்கு நேரடியாக சென்று மாற்றக்கூடிய ஒரு முக்கியமான விஷயமாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் பயனாளிகள் தங்களுடைய விவரங்கள் மற்றும் பெயர் பட்டியலை அனைத்து நியாய விலை கடைகளிலும் அலுவலக வேலை நாட்களிலும் வேலை நேரங்களிலும் நேரில் பார்வையிட்டு திருத்தங்களை மேற்கொள்ள வசதி செய்யப்பட்டுள்ளதாகவே ஒரு புதிய தகவலானது வெளிவந்திருக்கு. நீங்கள் கொடுக்கும் மொபைல் எண் திருத்த பணிகள் ஆன்லைனில் நிறைவடைந்த பிறகு பதிவு செய்யப்பட்ட புதிய எண்ணுக்கு உறுதிப்படுத்தும் குறுஞ்செய்தியானது அனுப்பப்படும். சரிபார்ப்பு மற்றும் திருத்த பணிகளுக்காக நியாய விலை கடைகளுக்கு செல்லும் போது பயனாளிகள் தங்களுடைய செல்போனை ஆதாருடன் இணைக்கப்பட்ட எண் கொண்ட போன் கட்டாயம் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி இருக்காங்க. ஸோ கட்டாயம் இதை நீங்க செல்லும் போது உடன் எடுத்து செல்வது அவசியமாகவே சொல்லி இருக்காங்க. அரசு விடுத்துள்ள எச்சரிக்கை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மத்திய அரசின் இந்த புதிய தொழில்நுட்ப மாற்றத்தால் தங்களுக்குரிய உணவு தானிய மானிய தொகை எந்தவித தடையுமின்றி தொடர்ந்து தங்கு தடையின்றி கிடைக்க வேண்டும் எனில் அனைத்து ரேஷன் கார்டுதாரர்களும் அரசு விதித்துள்ள காலக்கெடுவிற்குள் ஜூலை 5 இந்த சரிபார்ப்பு பணியை முடிக்க வேண்டும் என குடிமைப் பொருள் வழங்கல் துறை திட்டவட்டமாக கேட்டுக்கொண்டுள்ளதாக ஒரு புதிய தகவலானது வெளிவந்திருக்கு. காலக்கெடுவிற்குள் சரிபார்க்க தவறினால் ஆகஸ்ட் மாதம் முதல் டிஜிட்டல் நாணயம் மூலம்
நீங்க வழங்கப்படக்கூடிய மானியம் கிடைப்பதில் சிக்கல் ஏற்பட வாய்ப்புள்ளது என எச்சரிக்கை செய்து இருக்காங்க. இந்த விஷயம் பாத்தீங்கன்னா அரசு தரப்புல வெளிவரக்கூடிய ஒரு முக்கியமான விஷயமா இருக்கிறது. அரசு தரப்புல கண்டிப்பா சொல்லக்கூடிய ஒரு அவசியமான விஷயமாகவும் பார்க்கலாங்க. ஸோ அனைத்து ரேஷன் கார்டு வைத்திருக்கக்கூடிய நீங்கள் ஜூலை 5ஆம் தேதிக்குள் கண்டிப்பா இந்த ஒரு விஷயத்தை தவறாமல் செய்து வாருங்க. ஸோ இந்த விஷயத்தை நீங்கள் செய்து வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இதில் எந்தவித பாதிப்பும் ஏற்படாது. ஸோ கண்டிப்பாக உணவு பாதுகாப்புத்துறை இது கண்டிப்பாக அனைவருக்கும் அவசியமான ஒரு விஷயமாக அவர்களுடைய தரப்பில் இந்த விஷயத்திற்கு ஒரு காலக்கெடுவான ஒரு குறிப்பிட்ட டைமை கொடுத்து இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுடைய ரேஷன் கடைகளுக்கு நீங்கள் செஞ்சு உங்களுடைய மொபைல் எண் சரியாக இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பொருள் எந்தவித தடையுமின்றி கண்டிப்பாக முழுமையாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி விஷயம் பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் தற்போது அதிரடியாக வந்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான அறிவிப்பாகவே பார்க்கப்படுகிறது. ஸோ இந்த அறிவிப்பு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அனைவரும் பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு முக்கியமான அறிவிப்பு அப்படின்னு நம்ம தெரிவிக்கலாங்க. அது மட்டும் இல்லாமல் குடும்ப அட்டைதாரர்களுக்கு 35 கிலோ ரேஷன் கிடைக்காது அப்படின்ற ஒரு புதிய மாற்றமானது இப்போ வந்திருக்கு. மத்திய அரசின் அதிரடி மாற்றம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா மத்திய நுகர்வோர் விவகாரங்கள் உணவு மற்றும் பொது விநியோக அமைச்சகம் இந்த மாதிரி ஒரு புதிய மாற்றத்தை கொண்டு வந்திருக்காங்க. தற்போதைய நடைமுறையின்படி இந்த குடும்பங்களுக்கு உறுப்பினர்களின் எண்ணிக்கை கணக்கில் கொள்ளாமல் குடும்பம் ஒன்றுக்கு மாதம் தலா 35 கிலோ உணவு தானியங்கள் நிலையாக வழங்கப்பட்டு வந்தன. ஸோ இதில் தான் இப்போ திருத்தம் கொண்டு வந்திருப்பதாக ஒரு புதிய தகவலானது கிடைத்திருக்குங்க. அதாவது ஆதார் கார்டு வைத்திருக்கக்கூடிய குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு நபருக்கும் தவா 7 கிலோ வீதம் உணவு தானியங்கள் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி இருக்காங்க. இருப்பினும் ஒரு குடும்பத்திற்கு அதிகபட்ச வரம்பு 5 கிலோவாக தக்க வைக்கப்பட்டுள்ளதுங்க. உதாரணமாக பார்த்தீங்கன்னா ஒரு நபர் இருவர் மட்டுமே உள்ள சிறிய குடும்பங்களுக்கு தற்போது இந்த திட்டம் பார்த்தீங்கன்னா ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 5க்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் கொண்ட பெரிய குடும்பங்களுக்கு இந்த புதிய உச்சவரம்பு கண்டிப்பா உங்களுக்கு செயல்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா 6 பேர் இருந்தால் அவங்களுக்கு கணக்கின்படி 42 கிலோ கிடைக்கும். ஆனால் 35 கிலோ உச்ச வரம்பால் அவர்களுக்கு கூடுதல் பதில் கிடைக்காமல் போகலாம் அப்படின்னு சுட்டி காட்டி இருக்காங்க. இந்த திருத்தமானது நடைமுறைக்கு வருவதாக ஒரு புதிய தகவலானது வெளிவந்திருக்கு. ஸோ என்ன நடக்க போகிறது அப்படிங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் பொறுமையாக வெயிட் பண்ணி முழுமையாக பார்த்து தெரிந்து கொள்ளலாம். மேலும் இது போல ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுமே நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். நம்ம சேனலில் போடக்கூடிய தினசரி அரசியல் சார்ந்த பதிவுகளை உடனுக்குடன் தெரிந்து கொண்டு பயன்பெறணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.